Dear students, I am Tajdin. Now you are watching TD Max Academy YouTube channel. Now I am going to teach Standard 12, second chapter complex number, exercise 2.3 concepts, page number 58 and 59 in our max book. The heading is Algebraic properties of complex numbers. What are the algebraic properties? Algebraic ஆப்ரேஷனுங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பண்ணியிருக்கோம். அது ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ப்ராப்பர்ட்டிஸில் இதெல்லாம் கவர் ஆகுன்னு சொன்னால் நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, காம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, இந்த மாதிரி சில கான்செப்ட் எல்லாம் கவர் ஆகும். ஸோ அது என்னன்னு பார்ப்போம். இந்த க்ளோசர், அசோசியேட்டிவ், காம்யூட்டேட்டிவ், additive identity, multiplicative identity, then additive inverse, multiplicative inverse, distributive law. இது இந்த வேர்டு எல்லாமே நீங்கள் லோயர் செக்ஷனில் ஆல்ரெடி படித்த வேர்டு தான். அந்த வேர்டு கொடுத்தாவே அதுக்குன்னு ஒரு சில மீனிங் இருக்குது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அதுதான் ரியல் நம்பர் சிஸ்டத்துக்கு நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க. இதுக்கு பிஃபோர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்கன்னா ரியல் நம்பர் சிஸ்டம் வரைக்கும் இதை படிச்சிருப்பீங்க. ரியல் நம்பர் சிஸ்டத்துக்கு இந்த எல்லா ப்ராப்பர்ட்டி, இப்போ நான் சொன்ன எல்லா ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, கம்பல்சரி படிச்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி லோயர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பருக்கு படிச்சிருப்பீங்க, அப்புறம் இண்டிஜர்ஸ்க்கு படிச்சிருப்பீங்க, அப்புறம் ரேஷன், இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸுக்குமே எந்த நம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆனாலும் இந்த பேசிக் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம படிப்போம். அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இப்போ படிக்கிறோம். ஸோ அண்டர் அடிஷன்னா அடிஷன், வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன், வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். அடிஷன் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் பண்ணான்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி? யூ ஹாவ் டு டேக் ஃபார் எவரி, தி சிம்பிள் இஸ் கால்டு ஃபார் எவரி z1, z2 element of C. இந்த வேர்டோட மீனிங் நான் இப்போ எழுதியிருக்க மேத்தமெட்டிக்கல் சிம்பிள், வேர்டு கிடையாது, மேத்தமெட்டிக்கல் சிம்பிள். இந்த சிம்பிளோட மீனிங் z1, z2ங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அர்த்தம், கேபிட்டல் சி. ஸோ அது எங்கே, இது எதுக்கு இந்த சிம்பிள் ஃபார் எவரினா ஒவ்வொரு z1, z2க்குன்னா எந்த ரெண்டு நம்பர் எடுத்தாலும், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் நம்பர்ஸில் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர், எந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒவ்வொரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குங்கிற வேர்டுக்கு பொதுவாக ஃபார் எவரி z1, z2 எலமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா நான் ஏதாச்சும் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துகிட்டு வாட் இஸ் க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு அடிஷன் மீன்ஸ் யூ ஹாவ் டு ஆட் z1 + z2. இங்கே அதே தான், சேம் கான்செப்ட், எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஃபார் எவரி z1, z2 எலமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், that implies ஒன்றே ஒன்று சேஞ்ச். இங்கே அடிஷன் பண்ணி பார்க்கணும். க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா என்ன பண்ணணும்? அண்டர் அடிஷன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணி பார்க்கணும். அண்டர் மல்டிப்ளிகேஷன்னா மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணி வர ஆன்சர் நல்லா நம்மளுக்கு தெரியும். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது வரைக்கும் நிறைய சம்ஸில் பார்த்துருக்கோம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணால் அகைன் தட் ஆல்சோ ஒன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏன்னா எல்லா நம்பர்ஸையும் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்கிறோம். தேர்ஃபோர் சம் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஆல்வேஸ் element of capital C. This is meaning of element. இதெல்லாம் 11th படிச்சிருப்போம். ஸோ element of capital C சம் பண்ணுற ஆன்சரும் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் தான் இருக்குன்னு மீனிங், அப்படி தான் இருக்கும். ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை காம்ப்ளெக்ஸ் நம்பர் அக்செப்ட் பண்ணிக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன ஆகுதுன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அக்செப்ட் பண்ணிக்குது, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம் மீனிங். இங்கே அப்படி தான் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எகைன் வாட், எகைன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இவ்வளோ தான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா. ஸோ அடிஷனை பொறுத்து ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணால் அகைன் காம்ப்ளெக்ஸ் நம்பர், டூ காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணிங்கன்னா எந்த ரெண்டு டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தால் இதோட மீனிங் எடுத்து மல்டிபிள் பண்ணால் அகைன் தட் ஆன்சர் ஆல்சோ வாட், காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்படியே நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சு, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி. நம்ம புக்கில் செகண்ட் ப்ராப்பர்ட்டி காம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க. What is commutative property? Commutative property you have to take again two complex number. For every z1, z2 element of complex number, you have to prove z1 plus z2 is equal to z2 plus z1. அதாவது 2 plus 3 ஓட ஆன்சரும் 3 plus 2 ஓட ஆன்சரும் ஈக்குவல் ஆல்வேஸ், நம்பர்ஸை பொறுத்தளவுக்கு இதே மாதிரி தான். எந்த ரெண்டுக்கு இதுவும் நம்பர்ஸ் தான், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆல்சோ நம்பர்ஸ் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, z1 + z2, z2 + z1 இன்டர்சேஞ்ச், நம்பர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். இது வந்து சப்ட்ராக்ஷனில் அக்செப்ட் ஆகாது.
நம்ம அடிஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம், இங்கே மல்டிப்ளிகேஷன் பற்றி பார்த்துருக்கோம். சில இது டிவிஷனில் அக்செப்ட் ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடிஷனுக்கும் மட்டும் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் இப்போ நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அடிஷனை பொறுத்து 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் காமுட்டேட்டிவ்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுறது பிளேஸை. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா சேஞ்ச். அதே சப்ட்ராக்ஷனில் பாருங்கள் நம்பர்ஸ்க்கே சேஞ்ச் ஆயிரும். 3 - 2 நாட் ஈக்குவல் டு 2 - 3 உங்களுக்கே தெரியும். ஸோ சப்ட்ராக்ஷன் பொறுத்து காமுட்டேட்டிவ் ஆல்வேஸ் நாட் ட்ரூ. பட் நாம் இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கோம், அடிஷனை பொறுத்து. ஸோ அடிஷனை பொறுத்தளவுக்கு என்ன தான் 3 + 2 always 2 + 3. Therefore, any 2 complex number, sum of 2 complex number, interchanging of sum of 2 complex are always equal. So, if the equal ஆயிடுச்சுனா that means commutative. So, in the complex numbers, commutative property satisfied பண்ணுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான், ரொம்ப simple. Next, multiplication அதே தான் concept. For every z1, z2 element of complex number, which implies z1 into z2, that answer always equal to z2 into z1. இது டிவிஷனில் பாருங்களே சில நம்பர்ஸ் வராது. 4/2 not equal to 2/4. நம்பர் இன்டர்சேஞ்ச் பண்ணேன், நியூமரேட்டர் டினாமினேட்டர் நியூமரேட்டர் இடத்த மாற்றினோம்னா வரல நம்மளுக்கு ஆன்சர். பிகாஸ் 4/2 is 2, 2/4 is 1/2. அந்த மாதிரி வராது. பட் மல்டிப்ளிகேஷனில் வருங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. Associative property. What is associative property? You have to take 3 complex number. For every z1, z2, z3 element of complex number, which implies z1 plus z2 plus z3 is equal to z1 plus z2 plus z3. But ஒரு bracket யூஸ் பண்ணணும். First you have to use bracket for first 2 complex number, RHS next 2 complex number. ஸோ இதோட மீனிங் என்ன சொல்ல வராங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ண வர ஆன்சரும், ஃபஸ்ட்டு z2 z3 ஆட் பண்ணிவிட்டு அது கூட z1 ஆட் பண்ணி வர ஆன்சரும் ஈக்குவலாக தான் இருக்கும். இது ஆல்வேஸ் ஈக்குவல் தான். ரியல் நம்பர் சிஸ்டத்தில் எல்லா நம்பர் சிஸ்டத்தில் இது ஆல்வேஸ் ஈக்குவல் தான். அசோசியேட்டிவ் அடிஷனை பொறுத்து பார்த்தோம்னா ஈக்குவலுங்கிறது ஆல்ரெடி படித்தது தான். அதே தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ இது ஈக்குவல், அதாவது அசோசியேட்டிவ்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கும்போது ப்ராக்கெட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்து. அதுவே பார்த்தீங்கன்னு சொன்னால் காமுட்டேட்டிவ்னா பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. இது ப்ராக்கெட் இன்டர்சேஞ்ச், இது பிளேஸ் இன்டர்சேஞ்ச், அவ்வளோதான். இதில் 2 நம்பர்ஸ், இதில் 3 நம்பர்ஸ். சிமிலர்லி மல்டிப்ளிகேஷன் ஃபார் எவரி z1, z2, z3 element of complex number, z1 into z2 into z3 equal to z1, z2, z3. First here 2 brackets, next here 2 brackets. ஸோ இது ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும். ஸோ அதனால் என்ன சொல்லலாம்னு சொன்னால் அசோசியேட்டிவ் லாவை பொறுத்து அசோசியேட்டிவ் லா வந்து அக்செப்ட் பண்ணிக்குது, சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது காம்ப்ளெக்ஸ் நம்பர் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அண்ட் ஆல்சோ மல்டிப்ளிகேஷன். ஸோ தீஸ் 3 ப்ராப்பர்ட்டிஸ் புக்கில் வந்து வேர்டிங்காக கொடுத்துருப்பாங்க. நான் மேத்தமெட்டிக்கலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ படிச்சுக்குங்க. பட் ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், டோன்ட் மெமரி. இதை மெமரி பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு 3 ப்ராப்பர்ட்டிஸ். வாட் இஸ் 4th ப்ராப்பர்ட்டி? அசோசியேட்டிவ் முடிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி. அதனால் ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும். லோயர் செக்ஷனில் ஆல்வேஸ் ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி மேக்ஸிமம் ரியல் நம்பர் சிஸ்டத்துக்கு 0வாக இருக்கும். மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி மேக்ஸிமம் நம்பர் சிஸ்டத்துக்கு பார்த்திங்கன்னா 1 அப்படின்னு இருக்கும். அதுவே மேட்ரிக்ஸஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல் மேட்ரிக்ஸ் additive inverse ஐடென்டிட்டி வந்து நல் மேட்ரிக்ஸ், அதாவது 0 மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிட் மேட்ரிக்ஸஸ்க்கு மட்டும். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் அதே தான், ரியல் நம்பர் சிஸ்டம் தான் லார்ஜ் பண்ணி நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு அதே தான் கான்செப்ட். 0 தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்னன்னு சொன்னால் 4th one ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா என்ன அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பரத்தில் ஒரு கான்செப்டை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நம்பரால் தான் முடியும்.
ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் எத்தனையோ நம்பர்ஸ் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இப்போது அந்த விஷயத்தை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு நம்பருக்கு மட்டும்தான் பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் அந்த ஒரு நம்பருக்கு ஒரு நேம் பர்டிகுலர் நேம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு இப்போ சொல்கிறேன். அதான் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது என்னென்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் நம்பர் சிஸ்டத்தில் 5 + dash = 5 ஆர் dash + 5 = 5. இங்கே டேஷில் நீங்கள் என்ன ஃபில் பண்ணுவீங்க? எல்லாருமே 0ன்னு சொல்லிடுவீங்க ஈஸியாக. ஏன்னா 0 நீங்கள் நாட் ஒன்லி ஃபார் 5, இங்கே 5 கிடையாது, 6 போட்டால் இங்கே 6, இங்கே 6 போட்டால் இங்கே 6, 7 போட்டால் 7, 9 போட்டால் 9, -1 போட்டால் -1. ஸோ இங்கே எந்த நம்பராக இருக்கோ அந்த நம்பரே ஆன்சராக கிடைக்கணும் எனக்கு. அப்போ எந்த நம்பர் கூட ஆட் பண்ணுவீங்க அப்படிங்கிற கொஸ்டின். அப்போ நீங்கள் எல்லாருமே 0 கூட ஆட் பண்ணுவோம் சார்னு சொல்லுவீங்க. அப்போ 0 இஸ் கால்டு additive identity. 0 தவிர எந்த நம்பர் கூட இதை ஆட் பண்ணாலும் இங்கே எனக்கு என்ன வந்துடாது, இந்த நம்பரே இங்கே வராது. ஸோ எனக்கு தேவை நான் ஏதோ ஒரு நம்பரை எடுத்து எந்த நம்பர் கூட ஆட் பண்ணால் எனக்கு அதே நம்பர் கிடைக்குங்கிறதா கொஸ்டின். ஸோ அப்படி இருக்கிற அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு 0 மட்டும்தான். ஸோ 0 இஸ் ஆல்வேஸ் additive identity. ஸோ additive identity பற்றி பார்க்க போகிறப்போ ஸோ இதை எப்படி மேத்தமெட்டிக்கலாக இங்கே எழுதி காட்டலாம் அப்படின்னு சொன்னால், ஃபார் எவரி z எலமெண்ட் ஆஃப் கேபிட்டல் C இல்லை தேர் எக்ஸிஸ்ட்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்து தேர் எக்ஸிஸ்ட், இந்த சிம்பிளுக்கு மேத்தமெட்டிக்கில் தேர் எக்ஸிஸ்ட் 0 எலமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். 0ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நேச்சுரல் நம்பரில் கிடையாது. நேச்சுரல் நம்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி செக் பண்ண முடியுமானா முடியவே முடியாது. ஏன்னா நேச்சுரல் நம்பருக்குள்ள 0வே கிடையாது. ஏன்னா நீங்கள் நேச்சுரல் நம்பர் எந்த நம்பரை எடுத்து 5ன்னு ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்துகிட்டு ஒரு நேச்சுரல் நம்பரை நீங்கள் போடணும், போட்டால் ஆன்சர் 5 கிடைக்கணும். நீங்கள் எந்த நேச்சுரல் நம்பர் போட்டாலும் 5 கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நேச்சுரல் நம்பருக்குள்ளே 0 கிடையாது, ஹோல் நம்பரில் தான் இருக்குது. பட் இங்கே அதனால் நம்ம எப்போவுமே ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி சொல்லணும்னா தேர் எக்ஸிஸ்ட் அப்படின்னா இருக்குது. என்ன இருக்குது? 0ன்னு ஒரு நம்பர் இருக்குது. எங்கே? எலமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு எலமெண்ட் ஆஃப் 0 இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஒன்று. ஃபார் எவரி z எலமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் இந்த 0ங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். அது என்ன ப்ராப்பர்ட்டினா சச் தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டி z + 0 which is equal to 0 + z equal to z அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை 0ங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால மட்டும்தான். ஆக்சுவலாக 0ங்கிறது நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 0 = 0 + I0. ஸோ நீங்கள் அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ 0 + z + 0 0 + z equal to z. therefore 0 is called, therefore 0 தான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் additive identityன்னு சொல்கிறோம். additive identity. அது என்ன ஐடென்டிட்டி அப்படின்னு சொன்னால், ஏன் அடிட்டிவ்னு பேர் வச்சுருக்காங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷனை பொறுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அடிட்டிவ் ஐடென்டிட்டி இஸ் 0. ஆல்வேஸ் என்னதுன்னா 0 தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு கேட்டால் 0 தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்தளவுக்கு. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினா அதே தான் கொஸ்டின். மல்டிப்ளிகேஷனில் நான் கேட்பேன் கொஸ்டின். எந்த ஒரு நம்பரை எடுத்துட்டாலும் 5 எடுத்துகிட்டு இன்ட்டு எந்த நம்பர் கூட மல்டிபிள் பண்ணால் எனக்கு 5 கிடைக்கும். எல்லோரும் சொல்லிடுவீங்க 1. அதே மாதிரி தான் dash into 5 equal to 5. that is what is dash 1. ஸோ 1ங்கிற நம்பரை தவிர வேறு எந்த நம்பருக்குமே மல்டிப்ளிகேஷனில் இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் கிடையாது. therefore 1 is called multiplicative identity. அவ்வளோதான். this is additive identity, that is called multiplicative identity. ஸோ 1ங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கா? எஸ், 1 அப்படிங்கிற நம்பர் is also one of the complex number. therefore there exists one element of complex number. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன பண்ணுன்னு சொன்னால் for every z element of complex number, எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் such that இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணி கொடுத்துரும். எந்த கண்டிஷன்? இங்கே மல்டிபிள் போடல, இங்கே அடிஷன் போட்டிருக்கோம். இங்கே என்னென்னு சொன்னால் z into 1 equal to 1 into z equal to z. ஸோ z கூட எதை மல்டிபிள் பண்ணால் இல்லை ஏதோ ஒரு நம்பர் கூட z மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் z வரணும்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் இருக்கக்கூடிய ஒரே நம்பர் 1 only. 1 is element of complex number. therefore multiplicative identity. therefore multiplicative identity என்னன்னு கேட்டால் நீங்கள் எல்லோரும் சொல்லணும் is 1ன்னு சொல்லணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் ரியல் நம்பர்ஸ்க்கு இதே தான். நேச்சுரல் நம்பர்ஸ் தவிர ஒரு ரேஷனல் நம்பருக்கு இதே தான். இரேஷனல் நம்பருக்கு சொல்ல முடியாது. ரேஷனல் நம்பருக்கு இதுதான். இண்டிஜர்ஸ் கேட்டால் இதே தான். எல்லாத்துக்குமே 0 தான், இதுக்கு 1 தான். மேட்ரிசஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. 5th ஒன் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இன்வெர்ஸ் அப்படின்னா என்ன?
இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு என்ன அப்படின்னு சொன்னால் அங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். அது என்ன கொஸ்டின் சொன்னால் 5ங்கிற நம்பரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஆட் பண்ணணும். ஆன்சர் எனக்கு 0 கிடைக்கணும். வாட் இஸ் 0? அடிட்டிவ் ஐடென்டிட்டி கிடைக்கணும். அப்போது 0 கிடைக்கணும்னு சொன்னால் நான் இங்கே என்ன போட்டாகணும் அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போது ஸோ 5 வந்தால் நான் -5 இங்கே போட்டாகணும். அப்போ தான் எனக்கு 0 கிடைக்கும். சார் அப்போ 6 வந்தால் சார் -6 போட்டாகணும். அப்போ தான் எனக்கு 0 கிடைக்கும். ஸோ இப்போ கண்டிஷன் என்னென்னா எனக்கு 0 தான் ஆன்சராக கிடைக்கணும். 2 நம்பரை நான் ஆட் பண்ணால் எனக்கு 0 தான் ஆன்சராக கிடைக்கணும். அப்போ அந்த 2 நம்பர் ஒன்றுக்கு ஒன்று என்ன பேர், இந்த நம்பருக்கு என்ன ரிலேஷன், என்ன நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திஸ் நம்பர் இஸ் கால்டு additive inverse of this number. 5 is additive inverse of -5, -5 is additive inverse of +5. அதே மாதிரி 6க்கும் அதே தான். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்துக்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ்னால் அது 5 இருந்தால் -5, -5 இருந்தால் +5. 1 மார்க்கில் கேட்டால் 5 உடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் -5 போட்டால் போகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேட்டு கேட்பாங்க, நீங்கள் டேரெக்டாக போட்டால் போகுது. அதே மாதிரி தான். ஸோ அடிட்டிவ் இன்வெர்ஸுங்கிறது இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ ஃபார் எவரி தேர் எக்ஸிஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் ஃபார் எவரி z எலமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தாலும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எது அப்படின்னு சொன்னால் z ப்ளஸ் மைனஸ் z ப்ளஸ் சாரி ஈக்குவல் டு மைனஸ் z ப்ளஸ் z ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வரும்? 0. அதாவது அடிட்டிவ் ஐடென்டிட்டி வரணும். அடிட்டிவ் ஐடென்டிட்டி வரலைன்னா கரெக்டாக கிடையாது. ஸோ ஜெட் கூட எதை நான் ஆட் பண்ணால் எனக்கு 0 வரும்னா -z தான். தேர்ஃபோர் ஜெட் இஸ் கால்டு இன்வெர்ஸ் ஆஃப் -z இஸ் கால்டு இன்வெர்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ், அதாவது அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் ப்ளஸ் ஜெட்னு சொல்லணும். இதுக்கு பேர் அடிட்டிவ்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணி இன்வெர்ஸ் சொல்லணும். இங்கேவே பார்த்தீங்க சொன்னால் தேர்ஃபோர் இப்படி வேர்டிங் எழுதலாம். தேர்ஃபோர் ஜெட் அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் ஜெட் இஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் z என்னன்னு கேட்டாங்கன்னா which is equal to -z. அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் சிமிலர்லி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வரும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள். இங்கே ஃபார் எவரி z எலமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இங்கே இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே மல்டிப்ளிகேஷனில் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். அப்போ நான் எனக்கு என்னோடய கண்டிஷன் என்ன, இங்கே எனக்கு ஆன்சர் 0 வரணும் மாதிரி இங்கே ஆன்சர் எனக்கு 1 வரணும். ஆன்சர் 1ங்கிற வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும், 5 into dash equal to 1. எப்படி? அப்போ 1/5 போட்டால் மட்டும்தான் பாசிபிள். 5 கேன்சல், ஆன்சர் 1. ஸோ 5க்கு 1/5, 1/5க்கு 5. ஸோ இன்வெர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் இப்போ சொல்கிற ஒரு நிமிஷம். ஸோ 5க்கு 1/5, 1/5க்கு 5, இது ரெண்டு ஒன்றுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். ஸோ ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கா, அதோடைய மல்டிப்ளிகேஷன் இன்வெர்ஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா 1/7. 3ன்னு இருக்கா, 1/3, அவ்வளோதான். ஸோ அதை ரெசிப்ரோக்கலாக பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய அந்த நம்பர் தான் அதோடைய இன்வெர்ஸாக இருக்குது. இதுவே 1/3 கேட்டாங்கன்னா 3 தான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். ஏன்னா அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் தான் ஆன்சர் 1 வரும். அதாவது 1ங்கிறது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வரும். ஸோ இப்போ பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னது? z into 1/z equal to 1/z into z equal to what? ஆன்சர் 1 தான் கிடைக்கும். z கேன்சல் ஆகி 1 கிடைக்கும். இந்த 1/z சம்டைம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் 1/zன்னு சொல்லுவாங்க, z இன்வெர்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டோட மீனிங் ஒன்று தான். z இன்வெர்ஸ் தான் 1/z நம்ம எழுதுகிறோம். ஸோ நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டில் எப்படி வேணால் நம்ம கூப்பிட்டுக்கலாம். இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா -set of all 0. இதுக்கு என்ன சார் அர்த்தம், ஏன் இதை போடணும்னா கம்பல்சரி போடணும். புக்கில் வந்த வேர்டு என்ன கொடுத்துருப்பாங்க, நான்-ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேர்டு கொடுத்துருப்பாங்க இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லும் போது. ஏன் நான்-ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா, ஜீரோன்னு ஒரு நான் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்தாலும் அதுக்கு இன்வெர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த இன்வெர்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி. ஸோ எந்த ஒரு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத எக்ஸைஸ் சம்ஸில் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற அதையும் பார்த்துக்குங்க. ஸோ z into 1/z into z இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் இதை நம்ம இன்வெர்ஸ்னு சொல்லிடுறோம். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் z is 1/z மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் zன்னு சொல்லிடுறோம். இப்போ 0ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ 5 கேட்டால் 1/5 சொல்லுவோம். 1 + i கேட்டாங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். 1/1 + i தான்
மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 1/1 + i அப்படிங்கிற ஆன்சரை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறத அடுத்தடுத்து வர ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். பட் அதுதான் ஆன்சர், அவ்வளோதான். அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது நெக்ஸ்ட் பார்ப்போம். பட் இங்கே என்ன கொஸ்டின் வருதுன்னா, சார் ஜீரோங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஜீரோக்கு இன்வர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கான்னு ஒரு கொஸ்டின் வந்துடும். அப்போ இருக்குன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன சொல்லணும், ஜீரோடைய மல்டிப்ளி இன்வர்ஸ் என்ன 1/0ன்னு சொல்லணும். அப்போ 1/0ன்னு ஒரு நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் முதல்ல இருக்கா. 1/zங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் -zங்கிறது இதில் கம்பல்சரி என்ன இருக்குன்னு சொன்னால் இங்கே ஒரு அண்டுங்கிறதும் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். -z ஆல்வேஸ் எலமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் இருக்கும். எந்த ஒரு z எடுத்துகிட்டு -z இப்போ கண்டுபிடிச்சிங்க, அதாவது இன்வர்ஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாலும் அது எலமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். இங்கேயும் அப்படி தான். இந்த 1/z ஃபைன் பண்ணோம் இல்லைங்களா, இந்த 1/z எலமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் இருக்கும். ஆனால் இப்போ ஜீரோங்கிற ஒரு நம்பருக்கு மட்டும் நம்மளால் சொல்ல முடியும் அந்த மாதிரி. ஏன்னா 0 is one காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதோடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 1/0. 1/0க்கு ஆன்சர் வந்து இன்ஃபினிட்னு நம்ம சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ நாட் டிஃபைனும் படிச்சிருக்கோம். ஸோ நாட் டிஃபைன் அது நம்பரே கிடையாது, நம்பர் சிஸ்டத்தை அதை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்படி ஒரு நம்பரே கிடையாதுங்கும் போது ஜீரோக்கு மட்டும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எந்த ஜெட்டுக்கு வேணால் சொல்லலாம் எக்ஸப்ட் 0. ஸோ இதை இப்படி மேத்தமெட்டிக்கலாக எழுதலாம், இல்லை இன்னொரு டைம் மேத்தமெட்டிக்கலாக எழுதுனா z ≠ 0 நாம முடிஞ்சு வச்சு. காம்ப்ளெக்ஸ் நம்பர் எது வேணால் இருக்கலாம், 0 தவிரன்னு அர்த்தம். இதை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கங்க, இதை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்க. ரெண்டோட மீனிங் ஒன்று தான். ஃபார் எவரி z ≠ 0 முடிஞ்சு. ஸோ எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்ஃபோர் வேர்டிங்கில் எழுத மாதிரி இருந்தால் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z is -zன்னு சொன்ன மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z is 1/zன்னு எழுதுனா முடிஞ்சு. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z is 1/z, அவ்வளோதான். இல்லை ஈக்குவல் டு 1/z போதும், ஈக்குவல் டு போட்டால் முடிஞ்சு. ஸோ இது ஒரு பெரிய இது கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை மட்டும் ஏமாச்சுங்க, எக்ஸப்ட் 0ங்கிற கான்செப்ட் பண்ணி ஏமாச்சுங்க. அதுக்கு ரீசன் நான் சொல்லிட்டேன். ஓகே, லாஸ்ட் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, 6th ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி நம்ம புக்கில் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். அவ்வளோதான், இந்த 6th ப்ராப்பர்ட்டி முடிஞ்சு. அந்த 6th ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படிங்கிற நேமில் கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, அதனால் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை ரெண்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு சொல்லுவாங்க மேக்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 6th ப்ராப்பர்ட்டியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு கொடுத்துருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஒன் z1 × z2 + z3 ஈக்குவல் டு இந்த z1ங்கிற நம்பரை இதுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், இதுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், அதனால பேர் இதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு எடுத்து பாரு. z1 × z2 ப்ளஸ் அல்ஜிப்ரிக் கான்செப்ட் தான் z1 × z3. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு புக்கில் சம்ஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ இது எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ். புக்கில் ப்ராக்கெட்டில் ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, என்னன்னா மல்டிப்ளிகேஷன் டிஸ்ட்ரிபியூட்ஸ். இந்த மல்டிப்ளிகேஷனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இங்கே. ஓவர் அடிஷன் கொடுத்துருப்பாங்க, அடிஷனை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது சப்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட். ஆனால் புக்கில் கொடுக்கல. செகண்ட் ஒன் இதுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் z1 + z2 × z3 இப்படி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஈக்குவல் தான், z1 × z3 + z2 × z3. ஸோ இது டிஸ்ட்ரிபியூட் லான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 6 ப்ராப்பர்ட்டி இவ்வளோ தான். இந்த 6 ப்ராப்பர்ட்டியை ஒரு 5 minutes to 10 minutesலேயே சொல்லி முடிக்க முடியும். பட் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் நம்ம எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. டேரெக்டாக 12th என்ன இருக்கோ அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டீப்பாக சொல்லணுங்கிறக்க நிறைய லோயர் செக்ஷனில் இருக்க விஷயத்தையும் சொல்லி சொன்னங்காட்டி டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிச்சு. நீங்கள் ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், மெமரியெல்லாம் பண்ண தேவையில்லை. ஒன் டைம் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிட்டா முடிஞ்சு. வேறு எதுவுமே இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு மெமரி பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 12th standard ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன், நான் போகிற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.